நருட்டோல நம்ம பார்த்த மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன் யாருன்னா பல பேர் மடாரான்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் ஒபிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா ஒருத்தன் ஒட்டுமொத்த கொனோஹாவையும் ஒரே நொடியில தன்னோட காலடியில கொண்டு வந்தானா அவன் கண்டிப்பா பெயினை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, பெயின் நிஜமாவே ஒரு வில்லனா இல்ல இந்த சினோபி உலகம் செஞ்ச துரோகத்தால உருவான ஒரு மிகப்பெரிய விக்டிமா? இந்த உலகம் வலியை உணரட்டும் அப்படின்னு பெயின் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரத்தமும் கண்ணீரும் கலந்த கதை தான் என்ன? இன்னைக்கு வீடியோல பெயினோட தத்துவத்தையும் அவன் ஏன் ஒரு ஃபாலன் ஹீரோ அப்படின்னு டீப்பா பார்க்க போறோம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பெயின். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டுன்புட்டி. நருட்டோ அனிமே பார்த்த எல்லாருக்குமே மறக்க முடியாத அந்த ஒரு சீன், அந்த கருப்பு மேகங்களுக்கு நடுவுல ஆரஞ்சு முடி, கண்ணுல விசித்திரமான ரினேகான், உடம்பு முழுக்க கருப்பு ராடுகள், இப்படி வானத்துல இருந்து ஒரு கடவுள் மாதிரி இறங்கி வந்த அந்த கேரக்டர் தான் பெயின். பெயினை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெயினுக்கு பின்னாடி இருக்க நகாத்தோவை புரிஞ்சுக்கணும். நகாத்தோ வாழ்க்கையில 2 முக்கிய தருணங்கள் அவன் வாழ்க்கையவே மொத்தமா புரட்டி போட்டுச்சு. நகாத்தோ ஒரு அப்பாவி பையன். இந்த உலகம் அவனுக்கு கொடுத்த முதல் பரிசு வலி. செகண்ட் சினோபி வார்ல உருக்குலைஞ்ச அமுகாக்குரே வில்லேஜ். அதுல எங்கும் வன்முறை, பசிப்பட்னி மற்றும் மரண ஓலங்கள். இதுதான் நகாத்தோவோட சைல்ட்ஹுட். இந்த சினோபி வார்ல நகாத்தோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொனோஹா நிஞ்சாக்கள் அவனோட கண்ணு முன்னாடியே அவனோட அம்மா அப்பாவை தெரியாம கொன்றாங்க. தான் கண்ணு முன்னால தன்னோட பேரண்ட்ஸ் கொல்லப்படுறத நினைச்சு பாருங்க. நகாத்தோ இங்கதான் முதல் முறையா உடைஞ்சு போறான். அந்த நிமிஷம் தான் அவனுக்குள்ள இருந்த ரினேகான் அவைக்கனாச்சு. அனாதையா ரோட்ல அலைஞ்சப்பதான் அவனுக்கு ஆதரவா யஹிகோ மற்றும் கோனன் நண்பர்களா கிடைச்சாங்க. மேலும் ஜிராயா சென்சையோட மென்டர்ஷிப்பும் இவங்களுக்கு கிடைச்சது. நகாத்தோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்ட ஜிராயா அவன் இந்த உலகத்துல பெரிய மாற்றம் கொண்டு வருவாரு நம்பினாரு. அதுக்கப்புறம் நகாத்தோ, யஹிகோ மற்றும் கோனன் எல்லாரும் சேர்ந்து அகாட்சிக்கே உருவாக்குறாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் அமைதி, யுத்தம் இல்லாத ஒரு உலகம். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பேசி அமைதியை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா விதி அங்கேயும் விளையாடுச்சு. அமைதியை கொண்டு வர நினைச்சவங்கள ஹன்சோ மற்றும் டான்சோ 2 பேரும் சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சியால தான் உயிர் நண்பர் யாய்கோவை தன் கையாலேயே கொல்ல வேண்டிய நிலைமை நகாத்தோவுக்கு வருது. அப்பதான் நகாத்தோ ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த உலகம் பேசி புரிய வைக்கிற இடத்துல இல்ல, இதுக்கு ஒரே ஒரு மொழி மட்டும்தான் புரியும், அதுதான் வலி. எல்லாரும் வலி அனுபவிச்சால் ஒளிய வன்முறை ஒளியும்னு அவன் நினைச்சான். யாய்கோவோட உடம்ப வச்சுதான் தேவா பார்த்த நகாத்தோ உருவாக்குனான். அங்கேதான் நகாத்தோ மறிச்சு பெயின் அவதரிக்கிறான். பெரிய நாடுகள் தங்களோட சுயலாபத்துக்காக சின்ன நாடுகளை போர்க்களமா பயன்படுத்தினாங்க. அதுல பலியான ஒரு அப்பாவிதான் நகாத்தோ. அமைதியை நாடி போனவங்களை துரோகத்தால் அழிச்சாங்க. நகாத்தோவுக்கு நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உடைச்சிருச்சு இந்த உலகம். நகாத்தோவுக்கு ரினேகான் கண்களை கொடுத்ததே மதாரா தான். பிறப்புல இருந்தே அவன் ஒரு பகடக்காயா தான் பயன்படுத்தப்பட்டான். நருட்டோ கிட்ட பெயின் ஒரு இடத்துல சொல்லுவான், அன்புனால தியாகம் உண்டாகும், தியாகத்தினால வெறுப்பு உண்டாகும். இது பெயின் அனுபவிச்ச உண்மை. ஆனா அதே சமயம் நம்மளால பெயினை முழுசா நியாயப்படுத்தவும் முடியாது. தான் லட்சியத்துக்காக தன்னோட ஆசானான ஜிராயாவே கொன்னது, கொனோஹாவுல இருக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை அழிச்சது, இதெல்லாம் ஒரு கொடூரனின் உச்சபட்ச கொடுஞ்செயல் தான். நருட்டோ கிட்ட பெயின் சொல்லுவான், நீ ஓ நியாயத்துக்காக போராடுற, நான் ஏன் நியாயத்துக்காக போராடுறேன். நாம 2 பேரும் நியாயத்தின் பேர்ல பழி உணர்ச்சியால உந்தப்பட்ட வெறும் சாதாரண மனுஷ ஜென்மங்க தான். இதுல யாரு சரி யாரு தப்பு? பெயின் செஞ்சது கொடூரமான கொலைகளா இருக்கலாம். ஆனா அவன் இடத்துல இருந்து பார்த்தா அவன் அமைதிக்காக போராடுற ஒரு போராளி. அவன் தேர்ந்தெடுத்த பாதை ரத்தம் கலந்தது. ரத்தத்தால வாங்குற அமைதி என்னைக்குமே நிலைக்காது. பெயின் ஒரு கடவுளா மாற நினைச்சு ஒரு அரக்கனா மாறிட்டான். ஜிராயாவை கொல்லும் போது பெயின் மேல நமக்கு கடும் கோபம் வந்துச்சு. மேலும் கொனோஹாவை ஒரே நொடியில சுக்குநூறா தரமட்டமாக்கும் போது அவன் ஒரு கொடுங்கோல் வில்லனா தெரிஞ்சான். ஆனா நருட்டோ கூட பேசினதுக்கு அப்புறம் நருட்டோட நம்பிக்கையை பார்த்ததுமே தான் செஞ்ச தப்ப உணர்ந்து ரின்னே ரீபத் மூலமா எல்லாரையும் உயிர்ப்பிச்சுட்டு தன் உயிரை விடுறப்போ நம்ம மனசுல நின்னது அந்த பழைய நகாத்தோ தான். அவன் ஒரு வில்லனா இருந்திருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டான். அவன் ஒரு வழிமாறி போன நாயகன். இந்த சினோபி உலகத்தோட அழுக்கு தான் நகாத்தோவை பெயினா மாத்துச்சு. சோ பெயின் ஒரு வில்லனா இல்ல விக்டிமா? என்ன கேட்ட இந்த உலகத்தோட கொடுமைகளால உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர்ஸ் விக்டிம். அவன் ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல வழிகாட்டி மற்றும் நல்ல நண்பர்கள் சரியான நேரத்துல கிடைச்சிருந்தா ஒருவேளை அவன் அடுத்த ஹொக்காகேவா கூட ஆகியிருப்பானோ என்னவோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெயின் செஞ்சது நியாயமா இல்ல அவன் ஒரு கொடூரமான வில்லனா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க அனிமே நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். பீஸ்.